ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 22ஆம் தவணை தொகையை பற்றி ஒரு முக்கிய அப்டேட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதாவது பிஎம் கிசான் தொகை வந்து சிக்காமல் கிடைக்க அப்படி என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 3 விஷயங்களை வந்து அவசியமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்திற்கு கேஒசி எண் கட்டாயம், ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைப்பது ஏன் அவசியம், விவசாய ஐடி எண் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாம் எப்படி வந்து வாங்க போகிறோம், ஸோ என்ன பண்ணணும், எங்கே போயிட்டு நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மக்களே, பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இந்திய அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வந்து கொடுத்துட்டு வராங்க. இது 3 சம தவணைகளில் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு தவணையிலும் வந்து 2000 விவசாயிகள் கணக்குகளுக்கு வந்து மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 21 தவணைகள் செலுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகள் இப்போது 22ஆம் தவணைக்காக காத்திருக்கிறார்கள். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சில தேவைகளை கட்டாயமாக்கி உள்ளது. தவணை தொகை தவறாமல் பெற இந்த தேவைகளை பூர்த்தி செய்வது கட்டாயமாகும். இவற்றில் கேஒசி, வங்கி கணக்குகளுடன் ஆதார் இணைப்பு மற்றும் தனித்துவமான விவசாய ஐடி ஆகியவை அடங்கும். இந்த பணிகளை செய்து முடிக்காத விவசாயிகளின் அடுத்த தவணை நிறுத்தி வைக்கப்படலாம். ஆகியால் இவற்றை விரைவில் பூர்த்தி செய்ய விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ குறிப்பாக கேஒசி செய்து முடிக்காத மற்றும் விவசாயி அடையாள அட்டை இல்லாத விவசாயிகளின் கணக்கு முடக்கப்படும் என அரசாங்கம் வந்து மீண்டும் அறிவித்திருக்காங்க. ஸோ கேஒசி பிஎம் கிசான் திட்டத்திற்கு கேஒசி எண் கட்டாயம் பார்த்தீங்கன்னா, மோசடி பயனாளிகளை அகற்றுவதற்காக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு கேஒசி வந்து கட்டாயமாக பண்ணியிருக்காங்க. ஸோ விவசாயிகள் பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று திட்டத்திற்கான கேஒசி வந்து முடிச்சிடலாம். விவசாயிகளின் கேஒசி முழுமை அடையவில்லை என்றால் அவர்களது அடுத்த தவணை நிறுத்தி வைக்கப்படும். ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் வந்து இணைச்சு வச்சுருக்கணும். மற்றொரு முக்கியமான பணி விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கு அவர்களது ஆதாருடன் இணைப்பது. திட்டத்தின் நிதி டெபாசிட் நேரடி நன்மை பரிமாற்றம் மூலம் நேரடியாக விவசாயிகளின் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. விவசாயிகளின் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றாலோ அல்லது கணக்கில் உள்ள பெயர், ஆதார் மற்றும் திட்ட பதிவுகளுக்கு இடையில் முரண்பாடு இருந்தாலோ அடுத்த தவணை தாமதமாகலாம். விவசாயிகள் தங்கள் வங்கிக்கு சென்று தங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கலாம். ஃபார்மர் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி ஐடி எண் அவசியம். பார்த்தீங்கன்னா, இந்த முறை இந்திய அரசு தனித்துவமான விவசாய அடையாள அட்டை இல்லாத விவசாயிகளின் அடுத்த தவணையை நிறுத்தி வைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. விவசாயி ஐடி விவசாயிக்கான டிஜிட்டல் அடையாளமாக கருதப்படுகிறது. இதில் விவசாயியின் விவசாயம் மற்றும் வருமானம் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. திட்டத்தின் நன்மைகள் சரியான விவசாயிகளை சென்றடைவதை இது உறுதி செய்கிறது. நிலப்பதிவுகளில் செய்யப்படும் அனைத்து மாற்றங்களுக்கும் புதுப்பிக்கப்பட்ட விவசாய அடையாள அட்டையில் தானாகவே பிரதிபலிக்கும். பிஎம் கிசான் 22ஆவது இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 22ஆம் தவணை வந்து எப்போது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் 21ஆவது தவணை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அடுத்த தவணையான 22ஆவது தவணை வந்து பிப்ரவரி மாதம் வந்து வரக்கூடும் என வந்து ஊடக அறிக்கைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனினும் அரசாங்கம் இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்படவில்லை. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மக்களே, தேங்க்யூ.